18வது சம். ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 15, 75, 33, 67, 76, 54, 39, 12, 78, 11 எனில் கூட்டு சராசரி காண்க. கூட்டு சராசரி அப்படின்னா எல்லா எண்களையும் கூட்டி இந்த 10ஆல டிவைட் பண்ண போறோம். 15, 75, 33, 67, 76, 54, 39, 12, 78, 11. 10 எண்கள் இருக்கும். 10ஆல டிவைட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 460 அப்படின்னு வரும். டிவைடட் பை 10. 0 0 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 46. ஆப்ஷன் பி. 19வது சம். கூட்டு சராசரி காணவும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு சராசரி அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை எண்கள் இருக்கோ அதால டிவைட் பண்ணும். 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் 10 பிளஸ் 12 பிளஸ் 14 பிளஸ் 16. மொத்தம் 8 எண்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 72 அப்படின்னு கிடைக்கும். வகுத்தல் 8. 1 8 8 9 8 72. ஆப்ஷன் பி 9. 20வது சம். முதல் 10 இயல் எண்களின் சராசரி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா n+1 டிவைடட் பை 2. n வரதுல 10 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 10 + 1 டிவைடட் பை 2. 10 + 1 பாத்தீங்கன்னா 11 பை 2. 11 2ஆல வகுத்தோம் அப்படின்னா i2 10. பேலன்ஸ் 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா i2 10. ஆப்ஷன் சி 5.5. 21வது சம். x, x + 3, x + 6, x + 9, x + 12 கூட்டு சராசரி 60 எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது x + 3 + x + 6 + x + 9 x + 12. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னா 1 2 3 4 5 எண்கள் இருக்கு. கூட்டு சராசரி 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல 1 2 3 4 5 5x இருக்கா, 5x பிளஸ் 6 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. 9 + 9 18. 18ஓட 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இந்த வகுத்தல் 5 இங்க போகும்போது பெருக்கலா மாறும். 60 × 5. 5x + 30 ஈக்குவல் டு 6 5 30. எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கலாம். 5x ஈக்குவல் டு 300 + 30 அங்க போகும்போது -30 மாறும். 5x ஈக்குவல் டு 300ல இருந்து 30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 270. x ஈக்குவல் டு 270 டிவைடட் பை 5. 4 5 5, I 5 25, பேலன்ஸ் 2, 4 5 20. ஆன்சர் 54. ஆப்ஷன் பி 54. 22வது சம். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இரு பகடைகள் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே அதுக்கான கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. இதே மாதிரி 2,1 2,2 2,6 வரலையே எழுதிக்கோங்க. 3,1 3,2 அதே மாதிரி 3,6 வரலையும். 4,1 4,2 4,6 வரையில எழுதிக்கலாம். 5,1 5,2 5,6 6,1 6,2 6,3 எக்ஸெட்ரா 6,6. எஸ்ல மொத்தம் 36 எண்கள் இருக்கு. அப்ப n ஆஃப் s 36. கொஸ்டின்ல முதல் பகடையில் 4 காரணிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 காரணிகள் அப்படின்னா என்னன்னா 4 எந்தெந்த வாய்ப்பாடுலாம் வரும். 1 நாள் 4 2 2 4. 2 தடவை 2 வந்துச்சுன்னா ஒரு தடவை போட்டா போதும். அந்த முதல் பகடை அப்படின்னது இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் பகடை. இதுல 1 4 2 அப்படின்ற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வரிசையை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 1 எங்கெங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல் பகடையில வருதுன்னு பாருங்க. 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அடுத்து இந்த 2 எங்க வருதுன்னா 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அடுத்து 4 4,1
4,2 4,3 4,4 4,5 4,6. அப்ப n ஆஃப் ஏ அப்படின்னு எடுக்கும். ஸோ n ஆஃப் ஏ, ஏல எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னா இது ஒரு வரிசை, மொத்தம் 3 வரிசை இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு வரிசையிலும் 6 எண்கள் இருக்கிறதுனால 6 3 18. ஸோ இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா P of A equal to, ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of E equal to n of E divided by n of S அப்படின்னு இருக்கும். இப்போ நாங்க ஏன்னு எடுத்ததுனால இந்த E வரத்துல நான் A வந்து கொடுக்குறேன். P of A equal to n of A divided by n of S. n of A அப்படிங்கிறது எத்தனை? 18. n of S வந்து 36. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். மூணாவது வாய்ப்பாடுல 1 3 3 2 3 6 6 3 18 4 6 6 2 6 12. ஆன்சர் வந்து 1/2. ஆப்ஷன் சி 1/2. 23வது சம். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3. வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் x இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா P of E plus P of E bar equal to 1. அதாவது வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு P of E எடுக்கலாம், வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு P of E bar அப்படின்னு எடுக்கலாம். ஸோ P of E வேல்யூ என்னன்னா x/3 plus P of E bar 2/3 equal to 1. பகுதிகள் சேமா இருக்கனால காமனா ஒரு 3 எடுத்துக்கலாம். x plus 2 equal to 1. இந்த பக்கம் போகும்போது x plus 2 equal to வகுத்தல் 3 அங்க போகும்போது பெருக்கல் 3 மாறும். x equal to 3 plus 2 இங்க போகும்போது -2 மாறும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. எக்ஸோட வேல்யூ 1. ஆப்ஷன் பி. 24வது சம். இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது முக எண்களின் பெருக்கற்பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு பகடைகள் அப்படின்னாலே எஸ் ஈக்குவல் டு 1,1 இருந்து 1,6 வரையும். அதே மாதிரி 2,1 ஸ்டார்ட் பண்ணி 2,6 3,1 ஸ்டார்ட் பண்ணி 3,6 4,1 இருந்து தொடங்கி 4,6 5,1 இருந்து 5,6 6,1 இருந்து 6,6 வரைக்கும். இப்ப n of s ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 36. சோ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா முக எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு முகம், இது ஒரு முகம். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முகம். முக எண்களின் பெருக்கற்பலன் எவ்வளவு வரணும் அப்படின்னா ஒரு பகா எண்ணா வரும். முதல்ல பகா எண்கள் எதெல்லாம் எடுத்து எழுதிப்போம். பகா எண்கள் அப்படிங்கிறது 2 3 5 7 11 13. இது வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எண்களை பெருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பகா எண்ணா இருக்கணும். 1 × 1 1 1 வந்து ஒரு பகா எண்ணா கிடையாது. அடுத்து 1,2. சோ 2 2 2 வந்து ஒரு பகா எண். அடுத்து 1,3 1 3 3 3 வந்து ஒரு பகா எண். அடுத்து 1,5 1 5 5 வந்து ஒரு பகா எண். அடுத்து 2,1 2 × 1 2 2,1 அப்படிங்கிறது ஒரு பகா எண். அடுத்து 3,1 3 × 1 3 3 வந்து பகா எண். அடுத்து 5,1 5 × 1 5 இது பாத்தீங்கன்னா ஒரு பகா எண். அப்ப n of a ல மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 எண்கள் இருக்கு. அப்ப P of a equal to n of a divided by n of s. So option 6/36. ஆப்ஷன் டி. 25வது சம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 3ற்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பகடையில 6 முகங்கள் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. அப்ப n of s வந்து 6. இப்ப a. கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா 3ற்கு மேல் விழுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேக்குறாங்க. 3க்கு மேல 4 5 6. 4 5 6. n of a மொத்தம் 3 எண்கள் இருக்கு. அப்ப P of a equal to n of a divided by n of s. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? 4 3 3 2 3 6. ஆப்ஷன் ஏ 1/2. 26வது சம். ஒரு பகடையை ஒரு முறை எரியும் பொழுது கிடைக்கும் எண் 3 மடங்குகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பகடை அப்படின்னா அதுக்கான கூறுவெளி 1, 2, 3, 4, 5, 6. அப்ப n of s வந்து 6. a equal to 3 மடங்குகள் அப்படின்னா 4 3 3 2 3 6. அப்ப 3, 6.
அப்ப n of a 2. P of a equal to n of a divided by n of s. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 6. ஆப்ஷன் பி 1/3. 27வது சம். இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இரு பகடைகள் அப்படின்னாலே அதுக்கான கூறுவழி பாத்தீங்கன்னா 36. அதாவது 1,1ல ஸ்டார்ட் பண்ணி 1,6, 2,1ல ஸ்டார்ட் பண்ணி 2,6 வரையிலும், 3,1ல இருந்து 3,6, 4,1ல இருந்து 4,6, 5,1 அதுல இருந்து 5,6 வரையிலும், 6,1ல இருந்து 6,6 வரையிலும். அப்ப n of s கான வேல்யூ பாத்தீங்கன்னா 36. சோ கொஸ்டின்ல கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது அப்படின்னாலே சேர்ப்பு அப்படின்னு இருக்கும், யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 10 அல்லது 11 சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அத P of A யூனியன் B அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஃபார்முலா என்னன்னா P of A plus P of B அப்படின்னு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து கூடுதல் 10 வந்து கிடைக்கணும். எதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும் அப்படின்னா A எடுத்துக்கலாம். 4,6, 6,4, 5,5. இதெல்லாம் ஆட் பண்ணும் போது 10 கிடைக்கும். அப்ப n of a 3, P of a equal to n of a divided by n of s. இதை வந்து கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து கூடுதல் வந்து 11. எதை ஆட் பண்ணும் போது 11 கிடைக்கும். 5,6, 6,5. அப்ப n of b 2, P of b equal to n of b divided by n of s. இதையும் வந்து கேன்சல் பண்ண வேணாம். அவங்க அல்லதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்ப ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா P of a யூனியன் b equal to P of a வேல்யூ 3/36 பிளஸ் P of b ஓட வேல்யூ 2/36. இப்ப பகுதிகள் காமனா இருக்கிறதுனால 36 காமனா எடுத்துக்கலாம். 3 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. ஆப்ஷன் டி 5/36. 28வது சம். இரண்டு பகடைகள் வீசப்படும் போது இரண்டு பகடைகளிலும் ஒரே எண் விழ நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இரண்டு பகடைகள் அப்படின்னா கூறுவெளி s ஈக்குவல் டு 1,1ல இருந்து 1,6 வரையிலும், 2,1ல இருந்து 2,6, 3,1ல இருந்து 3,6 வரைக்கும், 4,1ல இருந்து 4,6, 5,1ல இருந்து 5,6, 6,1ல இருந்து 6,6 வரைக்கும். அப்ப n of s கான வேல்யூ பாத்தீங்கன்னா 36. சோ கொஸ்டின்ல ஒரே எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். 1,1. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே எண்ணா தானே இருக்கு. 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. இதான் பாத்தீங்கன்னா n of a வந்து 6. இப்ப P of a கண்டுபிடிக்கணும். n of a divided by n of s. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். 1,6, 6, 36. ஆப்ஷன் டி 1/6. 29வது சம். ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பகடை அப்படின்னா அதுக்கு 6 முகங்கள் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. n of s வந்து 6. சோ கொஸ்டின்ல 6 பகா காரணிகள் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 6 வந்து தானா வகுத்தல் எடுத்தோம் அப்படின்னா இங்க பகா எண்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3 6, 4 3. அப்ப a ஈக்குவல் டு 6 பகா காரணிகள் 2, 3. அப்ப n of a வந்து 2. P of a ஈக்குவல் டு n of a divided by n of s. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2, 3 6. ஆப்ஷன் பி 1/3. 30வது சம். என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன? பச்சை மற்றும் நீலம் கனசதுரங்களின் விகிதம் என்ன? ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல பச்சை 3,
நீலம் 9, மஞ்சள் 4, ஆரஞ்சு 8. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் கேக்குறாங்க. ஆரஞ்சு மஞ்சள். ஆரஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 8 விகிதம், மஞ்சளுக்கு வந்து 4. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் 8, 4 நாள் 4. ஸோ 2:1 அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி. ஸோ இதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். 31வது சம். சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டு இருக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லீப் வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லீப் வருடத்துல 366 நாட்கள் இருக்கும் மொத்தம். அது 52 முழு வாரங்கள் இருக்கும். முழு வாரங்கள் அப்படின்னா 52 ஞாயிறு, 52 திங்கள், 52 செவ்வாய், இந்த மாதிரி 52 இருக்கும். அடுத்து 2 நாட்கள் இருக்கும். அந்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா ஞாயிறு திங்களா இருக்கலாம், திங்கள் செவ்வாயா இருக்கலாம், செவ்வாய் புதனா இருக்கலாம். இந்த 2 நாட்களை வச்சுதான் வந்து நம்ம கூறுவெளி வந்து எழுத போறோம். எஸ் ஈக்குவல் டு வாரத்தோடைய முதல் கிழமை ஞாயிறு இல்லையா, அப்ப ஞாயிறு திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. அப்ப என் ஆஃப் எஸ் மொத்தம் 7 இருக்கும். ஏ. சோ क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டு இருக்க நிகழ்தகவு யாது அப்படின்னு கேக்குறாங்க. எங்கெல்லாம் ஞாயிறு வருங்க, ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, அப்ப ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு. அப்ப என் ஆஃப் ஏ 2, P of A equal to N of A divided by N of S. 2/7 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 2/7. 32வது சம். இரு பகடைகள் உருட்டப்படும் போது முக எண்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இரு பகடைகள் அப்படின்னாலே கூறுவெளி 1,1 அதுல வந்து 1,6 வரையிலையும், 2,1 இருந்து 2,6, 3,1 இருந்து 3,6, 4,1 இருந்து 4,6, 5,1 இருந்து 5,6, 6,1 இருந்து 6,6. அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36. சோ क्वेश्चनல முக எண்களின் கூடுதல் 12. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 12 கிடைக்கும் அப்படின்னா 6 கூட 6 ஆட் பண்ணா மட்டும்தான் 12 கிடைக்கும். அப்ப என் ஆஃப் ஏ வந்து 1. P of A equal to N of A divided by N of S. ஆப்ஷன் ஏ 1/36. 33வது சம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 5ற்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு பகடை அப்படின்னா கூறுவெளி 1, 2, 3, 4, 5, 6. N of S 6. சோ क्वेश्चनல 5ற்கு மேல் கிடைப்பதற்கான 5ற்கு மேல் 6 மட்டும் தானே இருக்கு. அப்ப N of A 1, P of A equal to N of A divided by N of S. அதாவது 1/6. ஆப்ஷன் சி 1/6. 34வது சம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ற்கு மேல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. சோ ஒரு பகடை எப்படின்னா கூறுவெளி 1, 2, 3, 4, 5, 6. சோ N of S வந்து 6. 4ற்கு மேல் கிடைப்பதற்கான 4க்கு மேல 5, 6 மட்டும்தான் இருக்கு. 5,6. அப்ப N of A 2, P of A equal to N of A divided by N of S. என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், 4 2 3 6. ஆப்ஷன் பி 1/3.